ஹாய் குட்டீஸ், இன்றைக்கி நம்ம கடலுக்கு அடியில் உள்ள ரகசியத்தை பற்றி இந்த கதையில் பார்க்க போகிறோம். இது போன்ற கதைகள் மேலும் நீங்கள் கேட்கணுன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். பண்ணிவிட்டு இந்த கதையை முழுசாக கேளுங்க. கடலின் ரகசியம். காலை நேரம். கடலின் மேல் பொன்னான சூரியன் உதிக்கிறது. மென்மையான அலைகள் சலசலப்பதோடு பறவைகள் பறந்து பாடுகின்றன. இந்த அழகான கடலுக்குள் குட்டி மீன் நீலா தனது நண்பர்களுடன் மகிழ்ச்சியாக விளையாடி கொண்டிருந்தாள். நீலாவுக்கு எப்போதும் புதிதாக ஏதாவது தெரிந்து கொள்ள வேண்டும் என்ற ஆர்வம் இருந்தது. ஒரு நாள் வானத்தை நோக்கி பார்த்தபடி, கடலின் அடியில் இன்னும் என்ன ரகசியம் இருக்கு என்று அவள் எண்ணினாள். அப்போது தூரத்தில் பளிச்சென ஒளி தெரிந்தது. அந்த ஒளியை பார்த்த நீலாவின் மனம் ஆர்வத்தில் ஆழ்ந்தது. அவளுடைய நண்பர்கள் பயந்து அங்கே போகாதே, அது ஆபத்தானது என்று எச்சரித்தாலும் நீலா துணியுடன் அந்த ஒளியின் பக்கம் செல்வதற்கு முடிவு செய்தாள். அவளுக்கு துணையாக வந்தது நம்பிக்கையான டால்பின் மிக்கோ. ஜெல்லி மீன்கள் ஒளியுடன் மிதந்து அவர்களுக்கு வழிகாட்டின. பவளப்பாறைகள் கடற்பாசிகள் வழியாக அழகான பயணம் தொடர்ந்தது. அப்போது முதல் சோதனை வந்தது. மாயக்காற்று புயல் அவர்களை சூழ்ந்தது. அலைகள் கொந்தளித்தன. நீலா சிக்கி கொண்டாள். ஆனால் மிகோ அவளை காப்பாற்றி, நாம் ஒன்று சேர்ந்தால் முடியாதது இல்லை என்று சொன்னது. பயணத்தின் வழியில் இரண்டாவது சோதனை வந்தது. ஒரு வலைக்குள் சிக்கியிருந்த ஆமை குட்டியை அவர்கள் காப்பாற்றினர். அந்த நன்றியுள்ள ஆமை அவர்களுக்கு குகைக்கு செல்லும் புதிய பாதையை காட்டியது. மூன்றாம் சோதனை காத்திருந்தது. ஒரு பெரிய குகை கதவு. அதற்கு முன் புதிர் இருந்தது. நீலா தனது அறிவும் துணிவும் கொண்டு புதிரை தீர்த்தாள். கதவு திறந்து மந்திர கற்கள் பளபளப்பாக ஒளிர்ந்தன. ஆனால் அந்த கற்களை பிடித்து கொண்டிருந்தது ஒரு தீய ஆக்டோபஸ். மிக பயந்து பின் நின்றது. நீலா மட்டும் முன்வந்து கருணையுடன் பேசினாள். அவளின் நல்ல மனசை உணர்ந்த ஆக்டோபஸ் மனம் மாறி கற்களை விடுவித்தது. அந்த கற்களின் ஒளி மீண்டும் கடல் முழுவதும் பசுமையும் ஒளியும் பரப்பியது. கடலில் வாழும் எல்லா உயிரினங்களும் மகிழ்ச்சியில் குதூகலித்தனர். நீலா மற்றும் மிக்கோ ஹீரோக்களாக வரவேற்கப்பட்டனர். அப்போது நீலா அனைவருக்கும் சொல்லியது, நல்ல மனசும் துணிவும் இருந்தால் நம்மால் எதையும் செய்ய முடியும். ஆர்வம், நல்ல மனம், துணிவு இருந்தால் எந்த ரகசியத்தையும் அறிந்து நல்லதை செய்யலாம். இந்த கதை உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்.